வணக்கம் நேயர்களே, குபேரன் டிவி நேருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் 16ஆம் தேதி எப்படி இருக்க போகுது. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ உங்களது ராசி அதிபதி ராசியிலே இருக்கார். ஸோ புதன் சுக்கிரன் ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருப்பீங்க. ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் நல்லா செலவுலாம் பண்ணி ஜாலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ குடும்பம் சகிதமாக ஹாப்பியாக இருக்கிறதும், தொழில் ரீதியான விஷயம் நிறைய திங்க் பண்ணுவீங்க. இனோவேட்டிவாக திங்க் பண்ணி பெரிய லெவலில் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஸோ புதிய கான்ட்ராக்ட், புதிய ஒப்பந்தங்கள் மூலயமா பெரிய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல முயற்சியில் வந்து அதிகமாக என்கரேஜ் பண்ணுங்கள். ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் அதீதமான ஒரு பேராசை வரும். அந்த பேராசையில் நீங்கள் எதாவது கையெழுத்து போட்டிங்கன்னா நீங்கள் டென்ஷனில் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. நான் நல்லா இருக்குன்னு சொல்லட்டா அப்படி பண்ணட்டேங்க அப்படின்னா அப்படி தான். ஏடா ஆசையை தூண்டி விடுறத சதுரக வேட்டை படம் பார்த்திங்களா சொல்லுவான், ஒருத்தனை ஏமாற்றணும் கவுக்கணுன்னா அவன் ஆசையை தூண்டி விடணுடுவான். ஸோ அந்த மாதிரி ஆசை தாங்க ரொம்ப பேஸே. என்னதான் புத்தர் மாதிரி பேசுகிறேன், நான் புத்தர்லாம் கிடையாது, நான் ரொம்ப சாதாரண மனுஷன். பட் யோசிச்சு பார்த்திங்கன்னா அதீதமான ஆசைகள் வந்து நம்ம பிரச்சனையை மாட்ட விடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல. கொஞ்சம் இன்றைக்கி வாங்குகிற பொருள் ஒரு 3 மாதம் கழித்து வாங்க போகிறோம், 2 வருஷம் கழித்து வாங்க போகிறோம், அவ்வளோதானே. அதுக்கு நடுவில் பதைக்கும். நிறைய பேர் வந்து அஸ்ட்ராலஜியில் வந்து கேட்குற ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுப்பேற்றும். ஏன்னா அவங்க நினைக்கிறத நம்ம சொல்லணும்னு நினைப்பாங்க. அது ஆகுறதா? அதெல்லாம் ஆகாதுல்ல. அவங்க நினைக்கிற கட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் சொல்ல முடியும். அதை விட்டுட்டு வந்து அவங்க ஏதாச்சும் மைண்டில் வச்சுக்கிட்டு இது நடக்குமா அப்படின்வாங்க. நடக்காது அப்படின்ட்டு அப்படியே பேட்டரி இறங்கிடும். அது நடக்காது, இப்போ நடக்காதுன்னு தான் சொல்லுவோம். ஸோ எப்போ நடக்கும்? ஸோ இந்த காலகட்டத்துக்கு மேலே நடக்கும் சொல்கிறது இதுதானே கேல்குலேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லும்போது அவங்க வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. சில பேர் நான் சொன்னது நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க, நீங்கள் நான் சொல்கிறத என்ன சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்வாங்க. நான் சொன்னேங்க இப்போ ஒன்று பண்ணுங்கள், சாதகமே பார்க்காதீங்க, நீங்கள் பாட்டுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு ஏறும். ஏன் நான் நினச்சி நடக்கணும். நிறைய பேரோட பிரச்சனையாக தான். ஜாலியாக என்னைக்குதுங்களா வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாழ்க்கை போகிற போக்கிலே போனீங்கன்னா வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், நதி போகுது. ஸோ நதிக்கு எதிர்க்க வந்து நீச்சல் அடிச்சிங்கன்னா உங்களால் வந்து ஸ்விம் பண்ண முடியுமா? நதி வருது, ஆப்போசிட்டில் போக முடியும். ஆனால் நதி போகிறதுலே போனீங்கன்னு வைங்களா ஜாலியாக இருக்கும். படகும் சாஃப்டாக போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி வாழ பழகிக்கணும். நம்மளால் உட்காந்து தேவையில்லாத அவங்காரம் வாங்கிட்டோன்னு அங்காரம் வாங்கணுன்னா அவன் வீடு கட்டிட்டானா வீடு டேய் முதல்ல நீ பேட்டை ஒழுங்காக போடுறாட்டின்ற லெவலில் இருப்பாங்க. என்ன ஸோ அந்த மாதிரி தான் இருப்பானுங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி சூழ்நிலை. ஏன்னா வந்து இப்போ இதை பார்க்குற பெரிய மனிதர்களும் நினைக்கலாம், என்ன இந்த பையனோ பெரிய லாடு மாதிரி பேசுகிறானேன்னு. ஆடுலாம் கிடையாதுங்க, சும்மா ஜாலியாக பேசுகிறேன், அவ்வளோதான். நீங்கள் ஃபன்னாக எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. நான் சீரியஸான ஆள் தான், பட் ஃபன்னாக இருந்தால் தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லோரும் மாதிரியும் உட்காந்துக்கிட்டு அதாவதுங்க அது போனோன்னா அஷ்டம சனி வந்து அப்படியே ஆட்டிடும் உருட்டிடும்னா நம்மளால் பேச முடியாது. ரொம்ப ஜாலியாக தான் பேசுவோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி வந்து 8ஆம் அதிபதி வந்து தொழில் ரீதியான விஷயங்களை 10ல் உட்காரும்பொழுது நிறைய தொழில் ரீதியான விஷயங்களை அந்த சதுரங்க வேட்டை மாதிரி ஒருத்தன் வந்து உட்காருவான். அண்ணே 5 லட்ச ரூபா போடுங்க, ஒரே வாரம் 5 கோடி எண்ணுவான், போட்டு போயிடுவான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, காலாக போயிடுவான். ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தாய் சார்ந்த விஷயங்கள். 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி குரு வந்து வக்கரமாக இருக்கனால ஒரு பக்கம் அம்மா வந்து சண்டித்தனம் பண்ணும், இந்த பக்கம் பொண்டாட்டி சண்டித்தனம் பண்ணும். இப்போ யார் தான் நல்லா இருப்பா அப்படின்னா கவர்மெண்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, அவ்வளோதான் விஷயம், ஓகேங்களா. ஸோ ஜாலியாக எடுத்துக்கோங்க. ஸோ சண்டித்தனம் பண்ணாலும் கொஞ்சம் நாள் சரியாயிடும். ஸோ குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், நல்லா ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் அக்டோபர் 24க்கு மேலே நல்லாயிருக்கும். ஸோ அது வரை வந்து அந்த குதிரை பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஏற்ற தான் செய்வாங்க, பிடிவாதமாக இருப்பானுங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. கலைஞர்களுக்கும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வாய்ப்புகள் வந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அக்டோபர் 24க்கு மேலே எல்லாமே சிறப்பாக அமைகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் 6ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் வக்கரமாக இருக்கணும். வேலையில் வந்து நிறைய வருமானங்கள்லாம் வந்தாலும் அந்த வருமானம் வந்து கைக்கு வர்றது கொஞ்சம் டிலே ஆகும். என்னென்ன அது ரொம்ப டிலே பண்ணுறாங்கண்ணே, பழைய பாக்கிலாம் கொடுக்க மாட்டேன்றாங்கன்ற மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே வந்துடுங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிலே ஆனாலும் வந்துடும். ஓகே, ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 7ல் வந்து குரு வக்கரமாக இருந்து பார்த்திங்கன்னா மனைவி வந்து கொஞ்சம் ஈகோவாக இருக்கும். கணவன் மனைவிகளோட கொஞ்சம் சின்ன ஈகோ கிளாஷஸ் வரும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்களுடைய பார்வை இருக்கும்போது தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் அப்படி வந்து போகும். ஸோ அதெல்லாம் வந்து சகஜம் வாழ்க்கையில். அதனால் அதெல்லாம் கண்டுக்காமல் ஜாலியாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிவிட்டு விட்டுருங்க, ஓகேங்களா. ஏன்னா சில பேர் வந்து நான் பிடிச்சதுக்கு 3 கால் அப்படிங்கிற லெவலில் நிற்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு வேலைக்கு ஆகாது, ஓகேங்களா. கேட்டால் சொல்லுவாங்க, நம்ம நினச்சதை சாதிக்கிற வரை தூங்கக்கூடாது, டெய்லி அதை நினச்சிக்கணும்.
டெய்லி அதை பார்த்து அப்படியே இருக்கணும் அப்படின்வாங்க. ஓ, அது சாதாரணமாக பாருப்பா, அதை ஏன் நீ முறைச்சிக்கிட்டு பார்க்குறது தான் நான் சொல்கிறேன், சிரிச்சுக்கிட்டு பாரு. ஓகேங்களா, நினைக்கிறது நல்லது தான், ரொம்ப டென்ஷனாக இருக்கக்கூடாது. சில பேர் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஏற்றிப்பாங்க. ஸோ அதனால் வந்து இருக்கிறத வந்து சந்தோஷமாக வாழுங்க, சந்தோஷமாக நினச்சி அந்த முயற்சிகளை இறங்குங்க. ஸோ இன்றைக்கி இல்லைனா ஒரு 3 நாள் கழிச்சு நடக்கும்போது, இல்லை 3 வாரம் கழிச்சு, 3 மாதம் நடக்கும்போது, இல்லை 3 வருஷம் கழிச்சு நடக்கும்போது நடக்கும். ஓகேங்களா, அந்த நம்பிக்கை வச்சு சந்தோஷமாக இருங்க. ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, ஈகோ இதெல்லாம் தூக்கி போட்டு கணவன் மனைவிகள் உங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனைகளை உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் ரூமுக்குள்ளே நீங்களே பார்த்து தீர்த்துக்கங்க. பக்கத்து வீட்டுக்காரன், அக்கத்து வீட்டுக்காரன், அம்மா, அப்பா, ஆயா இவங்களெல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சிங்கன்னா உங்களை பிச்சு பின்னால் ஆக்கிடுவாங்க. அதனால் தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா, உங்கள் ரூமுக்குள்ளே வந்து நீங்களே யார் காலில் யார் விழுந்தாலும் சரி, நீ விழுந்தாலும் சரி, அந்த அம்மா விழுந்தாலும் சரி, அதோடு முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. மற்றபடி 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த தொழில் ரீதியான விஷயங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி. ஸோ 9ன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. 8ல் ராகு இருக்கும்போது தேவையில்லாத நபர்கள்னால் கொஞ்சம் சமூக விரோதிகள், கொஞ்சம் ஏடாகூடமான பார்ட்டி, ரவுடிஸ், ஓகேங்களா, கொஞ்சம் அந்த மாதிரி பார்ட்டிஸோடைய உள்ளே நுழைவாங்க வியாபாரத்துக்குள்ளெல்லாம். ஸோ அவனுங்கெல்லாம் இன்வால்வ் பண்ணாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்பர் 2 பார்ட்டி உள்ளே பரப்போகிறான். நம்பர் 2ங்கிறது தெரியுமா, சட்டத்திற்கு புறம்பான வியாபாரம் எவனோ ஒருத்தன் செய்கிறதுக்காக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து 8ல் ராகு இருக்கும்போது அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம வந்து டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கு வரும் அப்படின்போது, உங்களுக்கு கன்னி லக்னமாக இருந்து, ஓகேங்களா, ஒரு ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தந்தை சார்ந்த விஷயங்கள். ஸோ தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பா நல்ல ஒரு கோஆப்ரேட்டிவாகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் உங்களோடு இருப்பார். ஸோ அதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. மற்ற தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. லாபங்கள், ஸோ நல்ல லாபங்கள்லாம் வந்து அக்டோபர் 24க்கு மேலே ஒரு பெருத்த லாபங்கள், பெரிய ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாரம் மட்டுமில்லை வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக இறைவனை பார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.